ரொம்ப நாளாக ஒரு கெட் டுகெதர் பிளான் பண்ணோம், ஆனால் அது செயல்படுத்த முடியல. அப்போ தான் ஒரு வாட்ஸ்அப்புக்கு கால் வருது மோகன் கிட்டே இருந்து. நம்மகிட்ட படித்த பசங்களாம் எங்களுக்கு இன்க்ரிமெண்ட்டு அது இது கூட தேவையில்லை. இப்போ இது அதில் உள்ள சந்தோஷம் கூட இல்லை. இப்போ இந்த பசங்களையெல்லாம் பார்க்கும் பொழுது எங்களுக்கு இன்னும் நிறைய கிடைச்சிட்ட மாதிரி ஒரு சந்தோஷம், அவ்வளோதான். ஸோ இங்கே என்னுடைய பர்சனலாக என்னுடைய லைஃப் டைமில் 12th முடிச்ச அப்புறமா நிறைய என்னுடைய கேரியர் குரூப்லேயும் சரி என்னுடைய எல்லா வேலையும் என் கூட இருந்தது கோபி. ரீசெண்டாக எனக்கு நிறைய பர்சனலாக ப்ராப்ளம் வரும்போது தெற்கே பாய் கங்காதரனும் பார்த்தசாரதியும் தான் வந்து பர்சனலாக எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க. அது இந்த இதை வந்து நான் தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா தெற்கே பார்க்கும்போது அவங்கள்ட்ட நாங்கள் பேசவே மாட்டோம், ஒதுங்கி போவோம். யாராவது பின்னாடி இந்த வருஷம் வருது அப்படிங்குவாரு. அதில் சார் பக்கத்து வருஷம் வருதுன்னு பக்கத்து வருஷம் கவுண்ட் மிஸ்ப்பாங்க. அங்கெல்லாம் வராது, நீங்களாம் மாட்டீங்க, எனக்கு தெரியும் அப்படிங்குவாரு. ஸோ ஐயோ முக்கியம். ஆனால் இத்தனை பேர் வந்து ஒரே மனசோட ஒரே சிந்தனையோட யாரையும் ஏற்றுக்காரங்க இல்லாமல் காட்டில் விழாத குறையாக கூப்பிட்டு இங்கே கூட்டுறவங்களுக்கு தான் வச்சதுக்கு சாதாரண வேலை இல்லை. இதோட கஷ்டம் என்னன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். இது வந்து ரொம்ப ரொம்ப, அதாவது ராஜ் வந்து வேதனை பற்றி சொன்னது ஒரு வார்த்தை, மச்சான் கலங்காத மாதிரி ஃபோன் பண்ணாங்க மச்சான். சந்தோஷமா இருக்கு. 2003 போயிட்டோம், அந்த அளவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது, ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். பிகாஸ் நான் வந்து ஹைட் ஜம்ப் லாங் ஜம்பில் ஃபஸ்ட்டு வரணும்னு நான் நல்லா ஆசைப்பட்டேன். அது வந்து அப்புறம் ஸ்கூலில் நான் தான் கேப்டனாக இருந்து இதில் லாஸ்ட்டாக நான் தான் சேர்ந்து வாங்கினேன். எதனால ஃபெயில் பண்ணுறது தெரியும். சின்ன வாழ் தான் நாங்கள் ஸ்கூலில், பெரிய வாழ் கிடையாது, சின்ன வாழ் தான். அதுக்கப்புறம் 5th ஸ்டாண்டர்டில் ஃபெயில். இந்த கைட் ஷெட்யூலில் எங்கேயும் நினைக்குது, ஸ்கூலையும் நினைக்குது. அன்பா வந்து வீட்டில் விசாரிச்சு பிள்ளைங்களாம் வந்து இந்த யூனிவர்சிட்டி கொடுத்த நம்ம மாணவர்கள் அன்பா கூட்ட அதே எல்லாத்தையும் குட் மார்னிங் சார் அப்படிங்கிறாங்க. நான் மட்டும் அவர் பத்து பேரை சொல்லிட்டு குட் மார்னிங் சார் அப்படின்ட்டேன். அவர் தான் வெளியே அனுப்பிட்டாரு. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம், ஆக்சன் ஸ்கூலுக்கு வந்திருக்கோம். இங்கே ரீயூனிட் பார்ட்டி போயிட்டு இருக்கு. ரீயூனிட் பார்ட்டி பேச்சஸ் வந்து 1989 to 2004 வரைக்கும் பேச்சஸ்ல ரீயூனிட் பார்ட்டி போயிட்டு. இங்க வந்து அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க டீச்சர்ஸ்க்கு கௌரவிக்க விதமா அவங்களுக்கு வந்து சில விருதுகள் மற்றும் அவங்களுக்கு சால்வைகள் போத்தி வந்துட்டு இருக்காங்க. அதுல வந்து அவங்களோட நினைவுகள், அவங்களோட பாஸ்ட்ல அவங்க பண்ண சின்ன சின்ன குறும்பு நினைவுகள், அவங்க அவங்களோட நண்பர்கிட்ட அவங்க போயிட்டு பண்ண சின்ன சின்ன சேட்டைகள், பிட்டுலாம் பத்தி தெளிவா சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து பிட்டுனாவே 2K கிட்ஸ் தான் சொல்றாங்க, ஆனா அவங்களே 89 பிட் அடிச்சிருக்காங்க. ஆனா நம்ம 2K கிட்ஸ் மேல குறை சொல்றாங்க. அவங்க கிட்ட அவங்களோட பண்ண சின்ன சின்ன குறும்பு விஷயங்கள், அவங்க நினைவுகளாம் பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ராஜி, அமர் சிங், சையத் அலாவுதீன். நீங்க எல்லாரும் என்ன பேட்ச் சார்? 2004. எல்லாரும் 2004 சார். இந்த ரீயூனியன் பத்தி உங்களோட அப்டேட் என்ன சார்? நீண்ட நாள் கனவு இது, எல்லா பசங்க ஒன்று சேரணும்னு சொல்லிட்டு. அப்படிங்களா? இப்போ இருக்கிற டைட் ஷெட்யூல் எல்லாருமே வந்து பரவாயில்ல ஒரு காலம். ஒரு 20 years பேக் நாங்கள் உங்களுக்கு வந்து டீச் பண்ணோம். இப்போ நீங்கள் அதை பேஸ்மெண்ட் வச்சுட்டு நீங்கள் வந்து ரொம்ப நல்ல ஒரு லைஃப்பை பில்டப் பண்ணி நல்ல ஒரு ஸ்டாண்டர்டில் இருக்கீங்க. இந்த டைட் ஷெட்யூலில் எங்கேயும் நினைக்குது, ஸ்கூல்லையும் நினைக்குது. அன்பா வந்து வீட்டில் விசாரிச்சு பிள்ளைங்கள்லாம் வந்து இந்த யூனிவர்சிட்டி கொடுத்த நம்ம மாணவர்கள் அன்பா கூப்பிட்ட அதே எக்ஸசைஸ். அவங்க முன்னாடியே பசங்க கூப்பிடுவாங்க, வாங்க சார் ஈவினிங் வைக்கணும் வாங்க அப்படின்னு கூப்பிடுவாங்க. என்னன்னு கேட்டால்
கேர்ள்ஸ் வர்றாங்க. ஆமாம் சார், கேர்ள்ஸ் வர்றாங்க. ஆமாம், வந்து அதுக்கு முன்னாடி வந்து அவங்க கேர்ள்ஸ் மிங்கிள் பண்ணிட்டு ஒரு மாதிரி பண்ணுறதுனால மோஸ்ட் நான் வந்து இந்த மாதிரி இன்விடேஷனுக்கு வரதில்லை. உண்மைதான். ஆனால் சார்ஸ் வந்து என்ன சந்தோஷம் சார், நாங்கள் அந்த அளவுக்கு இல்லை சார், நாங்கள் கேர்ள்ஸ் எல்லாம் சேர்க்க மாட்டோம். நாங்கள் ஃபேமிலியை செட்டில் பண்ணிட்டு அதில் டீசெண்டாக நடத்துவோம், நீங்கள் நம்பி வரலாம் அப்படின்னு சொன்னாங்க அந்த ஒரு ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ அதனால் அவங்க ரொம்ப வாழ்த்துகிறேன். நன்றி சொல்லிட்டீங்க. 10th இவ்வளோ பர்சன்டேஜ் வாங்க, ப்ளஸ் 2 இவ்வளோ பர்சன்டேஜ் வாங்க நீங்கள் சொல்லலாம். நான் என்ன சொல்லணும் அப்படின்றது நீங்கள் உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி. ஆனால் ஷார்ட்டாக சொல்கிறேன், இந்த ஸ்கூலில் வந்து நான் 3rd ஸ்டாண்டர்ட்லேயே ஃபெயிலு. எதனால ஃபெயில் ஆகிருப்பேன்னு தெரியும். சின்ன வாழ் தான் நான் இந்த ஸ்கூலில், பெரிய வாழ் கிடையாது, சின்ன வாழ் தான். அதுக்கப்புறம் 5th ஸ்டாண்டர்டில் ஃபெயிலு, அதுக்கப்புறம் 6th ஸ்டாண்டர்ட்லேயே ஃபெயிலு. அப்போ நான் எந்த அளவுக்கு இந்த ஸ்கூலோட அட்டாச்மெண்ட் இருப்பேன்னு பாருங்க. இதெல்லாம் ஏன் நான் சொல்ல வரேன்னா, என்ன வந்து நடப்பு வழிபட்டதுக்கோசம் தான் டீச்சர்ஸ் வந்து என்ன பனிஷ் பண்ணாங்க. இன்னும் வந்து ஓட்டிங் நிறைய பேர் வராமல் இருக்கிறாங்க. அவங்களாம் இன்னும் கொஞ்சம் வந்தாங்கன்னா இது இன்னும் பெரிய லெவலுக்கு எடுத்துகிட்டு போகலாம். எல்லாருமே வந்து இன்னும் நிறைய பேர் பார்க்கறதுக்கு இருக்குது. டீச்சர்ஸ் நிறைய பேர் வராமல் இருக்கிறாங்க. வரலான்ட்டு இல்லை, அவங்களுக்கு தனிப்பட்ட வேலை இருக்கிறதுனால அவங்களால வர முடியும். ஸோ அதுதான் இது. இல்லைன்னா மொத்தமாக இன்னும் அதிகமாக டீச்சர்ஸும் அதிகமாக இருக்கும், ஸ்டூடெண்ட்டும் அதிகமாக இருக்கும். உங்களுடைய கைண்ட் அட்வைஸ்லாம் நீங்கள் நல்ல ஸ்பீக்கர்ஸ் இருக்கீங்க. உங்களோட இந்த சொசைட்டிக்கு என்ன நல்லது செய்ய முடியும்? இல்லை ஸ்பிரிச்சுவலி, ஃபினான்சியலி, எக்கனாமிக்கலி, எந்த வகையில் உங்களுக்கு இந்த சமுதாயத்துக்கு நன்மை செய்ய முடியும், அந்த நன்மையை நீங்கள் செய்யுங்க. அதுதான் நீங்கள் எங்களுக்கு செல்லக்கூடிய நன்றியும் ஸ்கூலுக்கு தரக்கூடிய நன்றியாக இருக்கும். ஒரு 10-12 நாளில் பிளான் பண்ண ஒரு ஈவெண்ட் தான் இது. இதுக்கு ஒரு பெரிய அசைன்மெண்ட் பண்ணியிருக்கோம். இன்னும் நிறைய பேர் வெளியூர்ல தான் வர வேண்டியிருக்கு. அதெல்லாம் அடுத்த வாட்டி ஒரு பெரிய பிளான் பண்ணலாம். இப்போ இவங்க பார்க்கும்போது உங்களோட பழைய பற்றி பேசும்போது உங்களோட ட்ரீம்ஸ்லாம் பற்றி ட்ரூவாக இருக்கா? உங்களோட ட்ரீம்ஸ்லாம் பற்றி இப்போ எப்படி போயிட்டு இருக்கு உங்களோட ட்ரீம்ஸ்லாம்? பிகாஸ் நான் வந்து ஹை ஜம்ப் லாங் ஜம்பில் ஃபஸ்ட்டு வரணும் நான் நல்லா ஆசைப்பட்டேன். அது வந்து அப்புறம் ஸ்கூலில் நான் தான் கேப்டனாக இருந்து இதில் லாஸ்ட்டாக நான் தான் சேர்ந்து வாங்கினேன். அதுதான் மச்சான் எனக்கு பெரிய அச்சீவ்மெண்ட்டு இதுதான். அதனால அந்த அவார்ட்லாம் நான் தான் கடைசியாக ஸ்போர்ட்ஸில் வந்து நான் தான் வந்து எல்லாத்தையும் ஃபஸ்ட்டாக வந்து மெடல்ஸு ஷீல்டெல்லாம் வாங்கியிருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்கள் 2003 போயிட்டோம். அந்த அளவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். இப்போ நீங்கள் கரண்ட்லி எல்லாம் என்ன பண்ணுறீங்க? நாங்கள் ஃபினான்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். நீங்கள்? நான் வந்து ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறேன், ரெஸ்பிரேட்டரி தெரபிஸ்டாக இருக்கேன். டீச்சராக ஒர்க் பண்ணுறீங்க. நீங்கள் ஸ்கூலிங் பண்ணும்போது இந்த மாதிரி கரியருக்கு வருவீங்க நினச்சி பார்த்தீங்களா? இல்லை நான் நினச்சி பார்த்தேன். ஆக்சுவலாக நான் எடுத்ததே மெடிக்கல் ஃபீல்ட் போனோம். அதனால தான் நான் பியூர் சயின்ஸே எடுத்தேன். அதனால் மெடிக்கல் ஃபீல்ட் போய் ஜாயின் பண்ணிட்டேன். எல்லாருமே குட் மார்னிங் சார் அப்படின்னாங்க. நான் மட்டும் அவர் பக்கத்தில் சொல்லிட்டு குட் மார்னிங் சார் அப்படின்ட்டேன். அவர் தான் வெளியே அனுப்பிட்டாரு. அந்த டைம் பார்த்து இவரோட அலட்சர் இவர் வெளியே அதான் எல்லா டீச்சர்ஸுமே அந்த மாதிரி சொன்னாங்கன்னா டென்ஷன் ஆகி எக்ஸாம் யாரும் வர மாட்டாங்க. சார் வந்து வெளியில நின்று அதான் ஒரு 10 மினிட்ஸ் என்னடா எல்லாருமே பேசுறாங்க. நம்ம மைண்ட்ல அவர் அது நடக்கலையே, பட் அவங்க சொல்லிட்ட மெயில் அறிவித்து நினைக்கிற அலெக்சர் வந்தாரு. அலெக்சர் வந்து ரெண்டாயிரம் பாருங்க உள்ள போராட போய் நிர்வாகிங்க கிளாஸ் ரூம்ல போயிட்டு செம்மையா பதட்ல நான் வச்சாரு. ஸ்கூலில் எல்கேஜிலேருந்து ஃபஸ்ட் ரேங்க் மட்டும் நாங்கள் மாற்றவே மாட்டோம். 2ஆம் ரேங்க் 3ஆம் ரேங்க் விட்டு கொடுத்து எல்லாரும் இருக்கு. டோட்டல் மட்டும் பார்ப்போம். இதுதான் எப்பயுமே ஃபஸ்ட் ரேங்க் வந்து. ஸ்கூல் படிக்கும்போது எனக்கு வந்து மேக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மேக்ஸ் வந்து டீச்சர்ஸ் என்கரேஜ் பண்ணனால கொஞ்சம் மேக்ஸ் நல்லா பண்ணி இப்போ நான் ஷேர் மார்க்கெட்டில் ஒன் ஆஃப் ஒரு இதாக இருக்கேன், லீடில் இருக்கேன். அந்தளவுக்கு லீடில் தான் இல்லை, ஷேர் மார்க்கெட்டில் இன்வால்மெண்ட்டில் இருக்கேன். ஸோ அப்போ அதில் எனக்கு வந்து மேத்தமெட்டிக்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதுதான் இங்கே நான் கற்றுக்கிட்ட இது. அதை அச்சீவ் பண்ண தான் நான் நினைக்கிறேன். பிசிக்ஸ் தரமாட்டேங்கிறாங்க. ஏன்னா அந்த அவேர்னஸ் வந்து ப்ளஸ் 2 படிக்கும்போது இல்லை, மேக்ஸ் குரூப் எடுத்தால் தான் வந்து ஃபிசிக்ஸ் கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு அவேர்னஸ் இல்லாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் சார் மேலே ஒரு பயங்கர கேஸ் இருந்ததுனால ஃபிசிக்ஸ் படித்தவங்க தான் கட்டணும்னு சொல்லிட்டு வரைக்கும் கொடுத்தாங்க. எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் பிஎட் முடிச்சிருக்காங்க. அவர் ஃபிசிக்ஸ் டீச்சர் ரொம்ப சார் பயங்கர இன்னும் நல்லா சீரம் சொன்னாங்க. அவங்க
டான்ஸை பார்க்கணும்னு சொல்லிட்டு ஆர்வமாக இருந்தேன் நான். ஆனால் வீட்டில் போனால் அடி வாங்குவோம் கண்டிப்பாக என் பையன்கிட்ட. அவ்வளோ ஆனால் இங்கே வந்தால் அது எல்லாம் மறந்து போச்சு. அவ்வளோ குஷியாக இருக்கு இங்கே வந்து அந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணதுக்கு. சொல்லணும் அவங்க வந்து எங்களுக்கு வந்து சின்ன வயசு 6th ஸ்டாண்டர்ட் தான் நான் வந்து ஜாயின் பண்ணேன். அப்போ ஜாயின் பண்ணும்போது அவங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல, அவங்களோட பெரிய மூவி நான் வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்போ வந்து மிஸ் வந்து எங்களுக்கு கிளாஸ் வந்துருந்தாங்க. வந்துட்டு என் பாக்ஸில் இருந்ததை பார்த்துட்டு சொன்னாங்க இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி. அதை நான் வந்து அப்போ வந்து பெருசாக எடுத்துக்கலாம். ஆனால் இப்போ வந்து ரியலைஸ் பண்ணுறேன், பரவாயில்ல அன்னைக்கு நம்ம கண்டிச்சு மாதிரி எனக்கு ஒரு பெருசாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறோம். வேற என்ன சொல்றது, அதாவது ஃப்ளாஷ்பேக் போயிட்டோம், அவ்வளோதான். ஃப்ளாஷ்பேக்கே போயிட்டோம். மறுபடியும் ஸ்கூல் படிக்கணும் போல ஆசை தான் வருது. ஸ்கூல் படிக்கணும் ஆசையாக வருது.